ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ஏஞ்சல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்க. டீ கடை கஜடா அப்படி சொல்லலாம் தான் பார்க்க போகிறோம். பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அன்றைக்கி 200 கிராம் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் அளவு உப்பு, 3 ஸ்பூன் அளவு வறுக்காத ரவை சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு, அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு சர்க்கரை, 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடலாம். எடுத்து வச்ச சுகரோட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுமாரி சுகரையும் முட்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவு, ரவை, அரிசி மாவு மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச முட்டை, சுகர், ஏலக்காய் இதோட மைதா மாவோட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முட்டை நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் முட்டை பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா நல்லா பெரிய முட்டையை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். எனக்கு நான் முட்டை சின்னதாக எடுத்ததுனால கொஞ்சமாக பத்தல, அதனால் 50 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட கையில் ஒட்டாத அளவுக்கு மாவை நம்ம சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி கொஞ்சம் கையில் ஒட்டுனுச்சுன்னா அரை ஸ்பூன் அளவு மைதா மாவு தூவி விட்டு மாவை நம்ம கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு மாவை பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கஜடா மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை மாவு. ஒரு 10 நிமிஷம் மாவு நம்ம வச்சதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாவு கையில் ஒட்டவே இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டியாச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுமாரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக விட்டதோட சின்ன சின்னதாகவே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் இப்போ உருட்டி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம செஞ்சு வச்ச கஜடாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் முழுகிற அளவுக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா கஜடா முழுகிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். எல்லாம் மேலே எலும்பி வரும்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம வேக வச்சா சீக்கிரம் வேகும். பார்த்தீங்கன்னா இல்லைனா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே கொஞ்சம் மாவாக இருக்க மாரியே இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா விரிசல் விட்டுருக்கு பாருங்கள். கஜடா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மணமணப்பு அலங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா டீ கடை கஜடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டீ கடை கஜடா இல்லைனா ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க. இதேமாரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.